உண்பதற்கு முன்னால் ஓர் மலரிட்டு உண்பது மேல். ரைட்டு. அவங்களாம் 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. காலையில் மாடுக்கு பால் கறந்து சாணி அள்ளி எல்லாம் முடிச்சு அவங்களுக்கு காலையில் சாப்பாடு எப்போ நடக்குன்னா 12 மணி கிடக்கும். அப்போ பூ எடுத்து வைக்க சொன்னாரா? இல்லை. முதல் உண்பது தெரியணும், பொருள் தெரியணும். முதல் உண்பதுக்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. உண்பதற்கு முன்னால் ஓர் மலரிட்டு உண்பது மேலுனா 4 மணிக்கு வண்டு வந்து பூவை மறந்தவுடன் அந்த எச்சி பண்ணுவதற்கு முன்னால பூ எடுத்து உண்பது மேல். இப்ப புரியுதா? 2 உண்பது. உண்பதற்கு முன்னால் ஓர் மலரிட்டு உண்பது மேல். அப்ப நீங்க எத்தனை மணிக்கு எந்திக்கணும்? 4 மணிக்கு எந்திக்கணும் சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாரு பாட்டுல. சைவ சித்தாந்தம் படித்தவர்கள் எல்லாம் எத்தனை மணிக்கு எந்திக்கணும்? 4 மணிக்கு எந்திக்கணும். வண்டில் வந்து பூவில் இருக்கிற தேன் எடுத்து அது எச்சி ஆயிடுச்சு. எச்சி மலரே சாத்தக்கூடாது. ஆனா இப்ப கடையில போனா பூவை மிதிக்கிறான், பீடி குடிச்சுட்டு கெட்டுறான், வேற வழி இல்லை. நம்ம எல்லாம் வாங்கி போடுறோம். இங்க அப்படி இல்லை. நாங்க எங்க மலர் தான் போடுறோம். நல்ல தண்ணி தான் ஊற்றுவோம். யாரையும் அலோவ் பண்றது இல்லை. அப்போ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், எல்லா பூலையும் மகர்ந்தம் இருக்கும், இல்லாத மகர்ந்தம் இருக்கு. இந்த பூவை மட்டும் பார்த்தீங்கன்னா பூவை இடலை விட மகர்ந்தம் வெளியே இருக்கும். இறைவனுடைய படைப்புல செம்பருத்திக்கு மட்டும் மலரை விட மகரந்தம் வெளியே இருக்கும். அதனாலதான் அது இன்னும் ராத்திரி 12 மணிக்கெல்லாம் தேன் அது அமுதம் பார்ப்போம். அது செம்பருத்தி பூ மட்டும் சுத்தமா ஒட்டை எடுக்கணும். மற்ற பூல எல்லாம் மலர் வந்து மகரந்தம் வந்து பூக்குள்ள தான் இருக்கும். பூ மலரும் போது மகரந்தம் வரும். எல்லா பூலையும் தேன் இருக்காது. இதுல தேன் அதிகமா இருக்கும். நீங்களே பார்த்துக்கலாம். அந்த பூவை சும்மா சாப்பிட்டீங்கன்னா இந்த ஆற்று இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம். இந்த பூவில் பின்பாக அதிக தேன். சரி, எதுக்கு தப்பு? இந்த தேவாரங்கள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உண்பதற்கு முன்னால் ஓர் மலரிட்டு உண்பது மேல். காலையில் எழுந்திரிச்சு ஒன்றுமே முடியல அப்படின்னாலும் தண்ணி ஊற்றிட்டு 2 பூ எடுத்தாவது சாமிக்கு சாத்திட்டு நாம் சாப்பிடணும். அப்போது என்ன பண்ணணும்? பல் தேய்ச்சி மோஞ்சி கழுவி பூ எடுத்து வச்சுக்கலாம். பூ எடுத்து 4 மணிக்கோ பூ எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ பூ சாத்துறீங்களோ அப்போ ஒரு தடவை தண்ணியை சங்கல்பம் பண்ணி பூ எடுத்து யாத்திரைன்னு போனோம். எது யாத்திரை? நீங்கள் வந்துருக்குது யாத்திரையா? எய்தியா? அதுக்கு பேர் யாத்திரை. அது திரும்பா பயன். உண்மைதான். நம்ம யாத்திரை திரும்பி வீட்டுக்கு வருவோம். யாத்திரை எது யாத்திரை? 3 யாத்திரை தான் ஒரு சிறந்த யாத்திரை. முதல் யாத்திரை காசி யாத்திரை, 2வது யாத்திரை கைலாய யாத்திரை, 3வது யாத்திரை பழனி. முதல்ல நடந்து பயணம் பண்ணது பழனி தான். பழனி பாத யாத்திரை. உலகிலேயே முதல்ல நடந்து போய் சாமி தரிசனம் பண்ணது பழனி தான் பாத யாத்திரை. பழனி பாத யாத்திரைக்கு பிறகுதான் காசி பாத யாத்திரை வந்தது. காசி பாத யாத்திரைக்கு பிறகுதான் கைலாய பாத யாத்திரை. இந்த 3 நாம நடந்து போய் பார்க்கணும். யார் போனாங்க? காரைக்கால்மையார் நடந்து போனாங்க. அப்புறம் சாமி நடந்து போனார். இங்கேயும் 2000 கிலோமீட்டர் இங்கேயே நடந்து மேலே 2000 கிலோமீட்டர் ஏறி போனாங்க. அதுதான் சொல்றாங்க. அதனால 2 பேர் காரைக்கால்மையாரும் கைலாயத்துக்கு போனாங்க. திருநாவுக்கரசரும் நேற்று தான் கையிலே காட்சி அமாவாசை அன்னைக்கு. நம்ம எல்லாம் போகிறோம். நம்ம சைவ மதத்தில் ஒரு கிறிஸ்டின் வந்து உங்களை கேட்கலாம், கடவுளை உங்களால் காட்ட முடியுமான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவ்வளோ உத்திராட்சம் போட்டுருக்கல, இவ்வளோ விபூதியெல்லாம் பூசிருக்கல. நான் உங்களுக்கு நிறைய விளக்கம் சொல்வேன், நேரம் இல்லை. இந்த வெளியில வேஷங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. உள்ள அகசுத்தம் கொண்டு போகணும். அகத்தை எப்படி சுத்தம் பண்ணதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். புற சுத்தம் வந்து என்ன பண்ணும்? இது அழியும். அப்புறம் கண்ணாடி பார்க்க சொல்லும். அப்புறம் சரியா இருக்கான்னு பார்க்க சொல்லும். இது சரிதான இன்னொரு கேள்வி சொல்லும். விபூதியே இல்லாத கைலாயத்துக்கு போனால் எப்படி விபூதி பூசுவீங்க? அங்க போய் உத்ராட்சம் போடக்கூடாது. கைலாயத்துல நிர்மாணம் மாறும். ஞானிகள், தேவர்கள், முனிவர்கள் அந்த காலத்துல மலைகளை தான் தவம் பண்ணிக்கிறாங்க. அவங்களாம் உத்ராட்சம் போட்டாங்களா? விபூதி பூசினாங்களா? யாகம் வளர்ப்பாங்க. குழுவுக்கு தாங்க முடியாம அந்த யாகத்துக்கு சாம்பல் எடுத்து பூச்சிப்பாங்க. அதாவது விபூதிக்கு இன்னும் விளக்க சொல்ல சாம்பல் தான் விபூதி. ஆனால் பெரிய ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முடியாடு மன்னனும்
அந்த சாம்பலை தான் சாமி பூசிக்கிறார். சாமி பூசிக்கிறது சுடுகாட்டு சாம்பல் தான். விபூதி வந்து பசு விபூதி உயர்ந்தது, எருமைச்சாணி உயர்ந்தது, பசுவில் நாங்கள் அப்படி கஷ்டம் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாது. சுடுகாட்டில் போய் யார் துணிச்சலா விபூதி பூசை கற்றுக்கிறாளோ அவளே ஞானி. புரியுதா? ஆமா, எம்பெருமான் பூசிட்டு அதுதான் நம்ம தெரியாம இன்னும் கோமா பூசையில் சாணியை வச்சு உயர்ந்த விபூதி பூசுறோம். இது இல்லை. ஒரு நாளைக்கு யாரும் சுடுகாட்டு சாம்பல் எடுத்து பூசை கற்றுக்கணும். அது ராமனுடைய சாம்பல் கிடைச்சா ரொம்ப விசேஷமா. அபூதிசாகனம் சர்வோக்கியானாமாவைகிறான். வேற விஷயம். அந்த நிலை நமக்கு வரணும். அந்த பக்குவ நிலை. எந்த நிலைன்னா அந்த பக்குவ நிலை. ஏன் பிராமணாலும் அவங்க சீனாக செய்வோம். நாம இடையில செய்யுமா இருப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருப்போம். பாதியில செய்யுமா இருப்போம். நம்ம தாத்தா அப்பா சாப்பிட்டுருப்பாங்க. அவங்க 7 தலைமுறையாக சைவமாவே இருப்பாங்க. அந்த அந்த விபூதி காரைக்கால மேல சொல்றது நான் சொல்லல. சுத்தாத்தீஸ்வராக கர்மதம் சுத்தமான நிகழ்ச்சி உள்ளவர்கள் யாருன்னா அவங்கதான். நாம இன்னைக்கு ஏன் பிராமணன் கோயிலில் போய் தொட்டு பூஜை பண்றோம், நம்ம ஏன் பண்ணக்கூடாது கேட்டோம்னா சீன் அதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க கோயில் படிக்கினாலேயோ அறிவினாலேயோ தோல்னாலேயோ பரம்பரை பரம்பரையாக சைவமா இருந்து அந்த பிளட் இந்திரிய சுத்த செய்வோம். அது ஒண்ணுக்கு தான் பிராமண பூஜை பண்ண சொல்றது. நாம 2 தலைமுறைகளை ஏதாவது பண்ணியிருப்போம். நாம இப்ப சைவமா இருக்கோம். சரி, கடவுளை காட்ட முடியுமான்னு யாராவது கேட்டு ஈஸியா சொல்லுங்க. ஒன்றும் சொல்லுங்க. கடல் தண்ணி இருக்கு இல்லையா, அதுல என்ன இருக்கு? எங்க இருக்கு? காட்டுக்கு தண்ணி தூக்கி காட்டுங்க. அப்படி அல்ல, பார்க்கும்போது தண்ணி தான் இருக்கும். நம்ம சாதாரண தண்ணி தான், கடல் தண்ணி தான். அதை தொட்டு வச்சால் மட்டும்தான் அது உப்பு தெரியும். தண்ணி 2 தண்ணி வாழ்ந்துங்க வச்சிடறாங்க. இப்ப யாரும் தெரியாது பிள்ளைக்கு வந்து வச்சிடறாங்க. நல்ல தண்ணி ஒழுங்கும் உப்பு தண்ணி வச்சா இது உப்பு தண்ணி நமக்கு எப்படி தெரியும்? இதையும் தொட்டு பார்க்கணும், அதையும் தொட்டு பார்க்கணும். உணர்ச்சியில தான் கண்டுபிடிக்கலாம். அப்ப மறைந்திருக்கு. தோன்றப்படுவது தண்ணி, மறைந்திருப்பது உப்பு. அதுதான் இறைவன். இறைவன் மறைஞ்சிருக்கிறார். தெரியல, இவ்வளவு பெரிய கடல்ல இறைவன் மறைஞ்சிருக்கிறார். அந்த தண்ணியை எடுத்து பாத்தி கட்டுனா சூரியன் என்ன ஆகும்? அது மேல தண்ணி மறைஞ்சிரும். என்ன தோன்றும்? மறைந்தவர் தோன்றினார். தோன்றியது மனுஷன். மனுஷனுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஜீவனுக்கு பேருமா உப்பு. நம்ம மூக்குள்ள போற காத்து தெரியுதா? இந்த காத்து நின்று வச்சுன்னா அவுட். இதை புரியுதா? அங்க எப்படி தண்ணிக்குள்ள உப்பு மறைஞ்சிருக்கோ அது மாதிரி மனிதன் தோன்றிருக்கலாம். மனிதனுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு? காற்று மண். காத்தடித்த பொய்யடா, காயனை பொய்யடா. இது போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இது தெரியுதா? பஞ்சபூதத்துக்கு இது ஒண்ணுதான் தெரியாது. இது தெரியணும், இதை உணரணும். இது போயிட்டுனா தூக்குறாங்க. இந்த போக்குவரத்து மந்திரி சிவபுராணத்துல போக்கும் வரவும் புனரும் இல்லா புண்ணியனை காக்கும் என் காவலனை காண்பொழியும் பேருடைய இந்த வரியை நல்லா பாருங்க. போக்கு வரவும் புனல்ல உள்ளே இல்லை, அவரு வெளியில வந்துகிட்டும் போயிட்டு இருக்கிறாரு. போக்கும் வரவும் புனரும் இல்லா புண்ணியனை காக்கும் என் காவலனை. அவன் தான் காத்துட்டு இருக்கிறான். அவன் நின்றுட்டான்னா தூக்கு. காக்கும் காவலனை காண்பொழியும் பேரொழி. எல்லாரையும் பார்க்கிறோம். இது தெரியுதா? 3000-4000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சூரியன் இருக்கு, நட்சத்திரம் இருக்கு. போய் நின்று பார்க்கிறோம். இதுக்கு இருந்து எவ்வளவு தூரம் தெரியுதா? இந்த ஆளை பார்க்கணும். இந்த ஆளை யார் பார்க்கிறாளோ அதான் தோன்றப்படுவது தண்ணி, மறைந்திருப்பது உப்பு. நானுங்கிற ஆணவம் எப்ப மறையும்னா சூரியனால மறைஞ்சிடும். அப்ப என்ன தோன்றுது? உப்பு. இப்ப மறுபடியும் உப்பு அள்ளி சாம்பார் சட்னியில போட்டா என்ன ஆகும்? நம்ம பிறவி இல்லாம போகணும்னு கேட்கணும். அதுக்கு ஒரு நாளைக்காவது இந்த காற்றை கண்ணால பார்க்கணும். எல்லாரும் கேளுங்க. சைவ சித்தாந்தனுடைய ஆணித்தரமான பண்ணமெல்லாம் நான் சொல்றது இது தெரியணும். தியானம் பண்ணும்போது இந்த மூச்சு எப்படி போகுது, உள்ள போய் எப்படி போகுது, வெளியே எப்படி வருது,